அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய் இல்லை கண்ட உண்மை. ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். பார்ப்போற்றும் பராசக்தியினுடைய புகழை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியினுடைய அடுத்த பாடலாக நாம் சிந்திக்க இருக்கும் பாடல் கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனகவெற்பிற் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே என்று இந்த பாடலை முடிக்கிறார். சென்ற பாடல்ல மலர்த்தாள் என் கருத்தனவே அப்படின்னு முடிச்சவர் இந்த பாடல்ல கருத்தன எந்தைதன் கண்ணன அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த வரியை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். கருத்தன கண்ணன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பாடல்ல அம்பிகையினுடைய தனபாரத்தை பற்றியும் அந்த தனபாரத்தினுடைய பெருமைகளை பற்றியும் அபிராமப்பட்டர் சொல்கிறார். என்ன? கருத்தன எந்தைதன் கண்ணன. ஒரு ஆளு அந்த தனபாரத்தை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாராம். யாரு? எந்தை அப்படின்னு சொல்றாரு. யாரு எந்தை? அபிராமப்பட்டர் தாயா யாரை ஏத்திருக்கிறாரு? அபிராமியை ஏத்திருக்கிறாரு. அப்ப அவருடைய தந்தை யாரு? எந்தைனா தமிழ்ல தந்தை அப்படின்னு பொருள். எந்தை அப்படின்னா யாரு? அபிராமியினுடைய கணவர் சிவபெருமான். அப்ப சிவபெருமானுக்கு அந்த தனபாரம் கண்ணும் கருத்துமா இருக்குதான். இப்ப நான் முன்னாடியே சொன்னேன்ல, கண்ணும் கருத்துங்கிற வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருப்போம்? பொதுவா கல்யாண வீடுகள்ல கேள்விப்பட்டிருப்போம். கல்யாண வீடுகள்ல ஒரு தந்தை மகளுக்கு திருமணம் முடிந்த பிறகு மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்லுவாரு? மாப்பிள்ளை, என் மகளை கண்ணும் கருத்துமா பாத்துக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார்ல, அந்த ஒரு சொல்லத்தான் அபிராமப்பட்டர் இங்க பயன்படுத்திக்கிறார். கருத்தன எந்தைதன் கண்ணன. சிவபெருமானினுடைய கண்களுக்கு சமமானதான் அம்பிகையினுடைய தனபாரம். இதைத்தான் லலிதா சகஸ்ரநாமம் கூட சொல்கிறது. காமேஸ்வர பிரேமரத்ன மணிப்பிரதி பனஸ்மினி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. சரி, சிவபெருமானுக்கு 3 கண்ணாச்சு, அம்பிகைக்கு 2 தனபாரம் தானே இருக்குது. எப்படி 3க்கும் 2க்கும் ஒப்புமை வருது அப்படின்னு பார்த்தா, அம்பிகை மதுரையில மீனாட்சியாக அவதாரம் செய்கிறாள். அவதாரம் செய்யும் போது அவளுக்கு 3 தனபாரங்கள் இருந்தது. ஆனா அசரீதி அப்பவே ஒழித்ததான். எப்ப தன்னுடைய கணவனை இந்த பெண் பார்க்கிறாளோ அப்பொழுது 3 தனங்களிலிருந்து ஒரு தனம் மறைந்து போகும் அப்படின்னு ஒரு அசரீதி ஒழிக்கிறது. இந்த செய்தியை காலமேக புலவர் ரொம்ப அற்புதமா பதிவு செய்கிறார். மதுரையில் தென்னம்பிள்ளைக்கு 3 குறும்பை, அதில் ஒன்று கொல்லிக்கண்ணன் திருஷ்டியால் குறைந்து போனது அப்படின்னு சொல்றாரு. தென்னம்பிள்ளை, இதுக்கு 2 அர்த்தம் சொல்லலாம். தென்னம்பிள்ளை குறும்பை அப்படின்னு சொல்லும் போது தென்னை மரத்தையும் சொல்லலாம். தென்னன் பிள்ளை, மதுரையை ஆண்ட மன்னனை தென்னன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த தென்னனுடைய பிள்ளையாகிய அம்பிகைக்கு 3 குறும்பை இருந்ததாகவும் அது சிவபெருமானுடைய கொல்லிக்கண் பார்த்ததால குறைந்து போனது அப்படின்னு ஒரு நயத்தோட, ஒரு நகைச்சுவை நயத்தோட ஒரு புராண செய்தியை காலமேக புலவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இப்படி அம்பிகையினுடைய தனபாரம் சிவபெருமானுக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்த வரியில் என்ன சொல்றார்? வண்ண கனகவெற்பில் பெருத்தன அப்படின்னு சொல்றார். மேருமலையை விட அம்பிகையினுடைய அந்த தனபாரங்கள் பெரிதாக இருக்குமா? ஏன்? ஒரு குழந்தையா 2 குழந்தையா? உலகம் முழுக்க அவளுடைய குழந்தை தானே. அத்தனை குழந்தைகளுக்கும் பால் கொடுக்கணும் அப்படின்னா அந்த தனபாரம் எவ்வளவு பெரிய தனபாரமாக இருக்க வேண்டும். அதை நினைத்து அபிராமப்பட்டர் சொல்கிறார். கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனகவெற்பில் பெருத்தன என்று சொல்கிறார். அடுத்த வரியில் என்ன சொல்றார்? பால் அழும் பிள்ளைக்கு நல்கின ஒரு வார்த்தை சொல்றார். பப்பா, எப்படிப்பட்ட வரி! எந்த குழந்தை அழுகுதோ அந்த குழந்தைக்கு பால் தருவதற்காக வைத்திருக்கிறாள்னு ஒரு வரி சொல்றார். ஏற்கனவே நம்ம ஒரு பாடல்ல பார்த்தோம். பொருந்திய முப்புரை செப்புரை செய் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி அப்படின்னு ஒரு பாடலை அபிராமப்பட்டர் அருளியதை நம்ம பார்த்தோம். அது என்ன? எல்லா குழந்தைகளும் தன்னுடைய ஞானப்பாலை பருக வரமாட்டேங்கிறதே அப்படின்னு அம்பிகை அழுதாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அபிராமப்பட்டர். அதே தான் இங்கே சொல்றார். பால் அழும் பிள்ளைக்கு நல்கின அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். மணிவாசகர் இறைவனை பத்தி சொல்லும்போது இறைவன் எத்தகைய தன்மை உடையவன் அப்படிங்கிறத மணிவாசகர் சொல்லும்போது சொல்றார். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார் இறைவனுக்கு ஒப்பாக மணிவாசகர். என்னது?
பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து. ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த தாய் என்ன பண்ணுவாளாம், அந்த குழந்தைக்கு பசிக்குதுன்னு அழுகிறதுக்கு முன்னாடியே அந்த தாய்க்கு தெரிஞ்சிருமா. 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த தாய் தன்னுடைய மார்புல அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருப்பாளாம். பால் அழுத ஒண்ணு கொடுக்க மாட்டாளாம். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து. அந்த தாயை விட உயர்ந்தவன் இறைவன் அப்படிங்கிறத மணிவாசகர் சொல்கிறார். அதைத்தான் இங்க அபிராமப்பட்டவர் சொல்கிறார். பால் அழும் பிள்ளைக்கு நல்கின அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, பால் அழுத பிள்ளைக்குன்னு சொல்லல, பால் அழும் பிள்ளைக்குன்னு சொல்றார். அழுத பிள்ளைன்னு சொல்லியிருந்தா நம்ம நல்லா சொல்லிடலாம், திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்த கதையை சொல்றாருன்னு சொல்லிடலாம். பால் அழும் பிள்ளைனா யாரு? இனிமே எந்த பிள்ளையெல்லாம் ஞானம் வேண்டும் என்று அழுகிறதோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பால் கொடுக்க தாய் காத்து கொண்டு இருக்கிறாள் என்ற ஒரு வார்த்தையை சொல்வதற்காகத்தான் பால் அழும் பிள்ளைக்கு நல்கின என்ற ஒரு வரியை அபிராமப்பட்டர் சொல்கிறார். அடுத்த வரியில் என்ன சொல்றார்? பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். இத்தனை பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிற அந்த தனங்களை வச்சிருக்க அம்பிகை எவ்வளவு பேரருள் உடையவள். நீங்க திருஞான சம்பந்தரினுடைய புராணத்தை நம்ம எடுத்துக்கிட்டா கூட, குழந்தை அழுகும் போது சுவாமி என்ன சொன்னாரா, பிள்ளைக்கு போய் பால் கொடுத்துட்டு வான்னு சொன்னாரா. அம்பிகை பசியை தீர்க்கிறதுக்காகத்தான் வந்தா. ஆனா அந்த பாலோட சேர்த்து ஞானத்தோட சேர்த்து சைவத்தையும் குலைத்து கொடுத்து விட்டாள் அம்பிகை. அதனால்தான் தோருடைய செவியன் அந்த குழந்தை சைவத்தோடு பாட துவங்கியது. அப்படி ஞானத்தை மட்டும் தராது, பக்தியையும் தரும், சைவம் என்ற ஒரு சிந்தனையையும் தரும், சைவம்னு இல்லை இறைவனை அடையக்கூடிய அந்த நெறியையும் தரும் அந்த பால் கொடுக்கின்ற அம்பிகை தருவாள். அதனாலதான் பேரருள்குள், சாதாரண அருள் இல்ல, பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும்னு சொல்றாரு. அப்படியே அம்பிகையினுடைய தனங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தவருக்கு அம்பிகை அணிஞ்சிருக்க முத்துமாலை ஞாபகம் வந்துருது. அதனாலதான் பாரமும் ஆரமும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்னவருக்கு அவ கையில இருக்க 2 ஆயுதங்களும் ஞாபகம் வருது. என்னது? அம்பும் செங்கை சிலையும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. செங்கை சிலைனா நமக்கு தெரியும், அதை ஏற்கனவே நம்ம முதல் பாடல பார்த்ததுதான் திரிபுர சுந்தரியே அப்படின்னு முடிச்சிருப்பாரு. அம்பிகையினுடைய கையில என்ன இருக்கு? பஞ்சபானம் என்று சொல்லக்கூடிய மலர் அம்புகளையும் கையிலே ஒரு வில்லையும் வச்சிருக்கிறாள். அந்த வில்லு என்ன? கரும்பு வில். மனதை கரும்பாகவும் நம்முடைய மனதில் ஏற்படும் காமனால் புகுத்தப்படும் அம்புகளை எல்லாம் அம்பிகை மலர்கணைகளாகவும் வைத்திருக்கிறாள். அதைத்தான் சொல்கிறார் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் அப்படின்னு சொல்றாரு. அம்பிகையினுடைய மார்பை பத்தி சொல்லியாச்சு, அவ கழுத்துல அணிஞ்சிருக்கிற ஆரத்தை பத்தி சொல்லியாச்சு, அவ கையில இருக்கிற ஆயுதங்களை பத்தி சொல்லியாச்சு. அவ முகத்தை ஞாபகம் வருது, அவ முகத்துல இருக்கிற பற்கள் அவருக்கு ஞாபகம் வருது. என்ன சொல்றாரு? முருத்தன மூரலும் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப ரேரான ஒரு உவமை, யாருமே அதிகமா பயன்படுத்தாத ஒரு உவமை. மயில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மயில் தோகை நம்ம எல்லாருக்கும் தெரியும். மயில் தன்னுடைய தோகையை விரித்து நடனம் ஆடும் போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு வளைவு மாதிரி அந்த தோகை விரிஞ்சிருக்கும். ஒரு தோகையை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேலாப்புல நல்லா அந்த கிருஷ்ணன் அந்த நல்லா நீல நிறமாகவும் பச்சை நிறமாகவும் ஒரு வேல் அமைப்புல அந்த இலைகள் இருக்கும். அப்படியே கீழே வர வர பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிறத்துல, நம்ம இன்னைக்கெல்லாம் ஒரு ஜூஸ் குடிக்கிறோம் பாத்தீங்களா, ஸ்ட்ரா, அந்த ஸ்ட்ரா மாதிரி வெள்ளை நிறத்துல அந்த மயில் தோகை இருக்கும். அந்த வெள்ளை நிறத்துக்கு ஒப்புமையானது அம்பிகையினுடைய பற்கள். அதைத்தான் முருத்தல்னு சொல்லுவோம். அந்த மயில் தோகையில இருக்கிற அந்த வெள்ளை நிறமா இருக்கிறத முருத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெள்ளை நிறமுடைய பற்களை உடையவள் அம்பிகைங்கிறதா முருத்தன மூரலும் நீயும் அம்மே என் முன்னிற்கவே அப்படின்னு சொல்றார். இந்த இடத்த விடுங்க, பக்தியை விடுங்க, அபிராமியை விடுங்க, அபிராமப்பட்டரை விடுங்க. ஒரு தமிழர்களினுடைய நாகரீகத்தை இங்கே அபிராமப்பட்டர் சொல்லி கொடுக்குறார். என்னதான் பரம்பொருளா இருக்கட்டும், என்னதான் பராசக்தியா இருக்கட்டும், ஒரு பெண்ணை பத்தி பேசுகிறார், ஒரு பெண்ணினுடைய மார்பை பத்தி பேசுறார். ஒரு பெண்ணினுடைய மார்பை பத்தி பேசுறதுக்கு 2 பேருக்கு தான் உரிமை இருக்குது. ஒன்று அந்த பெண்ணினுடைய கணவன், 2வது அந்த பெண்ணினுடைய பிள்ளை. இங்க யார சொல்றார்? அம்பிகைய தன்னுடைய அம்மே என்று சொல்கிறார். ஒரு தாயினுடைய மார்பை பற்றி நான் பேசுகிறேன் என்பதை எவ்வளவு நாகரீகமாக சொல்லணுங்கிறது தான். அம்மே என் முன்னிற்கவே, என்னுடைய தாயினுடைய மார்பை பற்றி பேசுகிறேன், எந்த சஞ்சலமும் வந்துவிடக்கூடாது என்பதை அபிராமப்பட்டர் ரொம்ப தெளிவா யோசிச்சு வரிய சொல்லி இருக்கிறார். அம்மே என் முன் நிற்கவே என்று இந்த பாடலை முடிக்கிறார். அபிராமியினுடைய தனங்களினுடைய சிறப்பு, அதில் இருக்கின்ற பாலினுடைய சிறப்பு,
இன்னொன்னு சொல்கிறார், அந்த பால் எப்படியா சிவபெருமானினுடைய கருணை தான் அம்பிகையினுடைய தனத்துல இருக்கிற பாலாக வெளிவருகிறதா. அப்படி அந்த பாலினுடைய சிறப்பு, அம்பிகையினுடைய முக வர்ணனை, உடல் வர்ணனை, அவள் எப்படியெல்லாம் தாயாக இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாள், நம் முன் வந்து எப்படியெல்லாம் காட்சி தருகிறார் என்பதை அபிராமப்பட்டர் இந்த பாடலிலே விளக்கி கூறுகிறார். மேலும் மற்றுமொரு அபிராமி அந்தாதி பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வின் அண்ணாமலை.